வணக்கமில்லை. திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் காலையில் ஒரு 8:15 மணிக்கு திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்காக கண்டக்டர் இல்லாத ஒரு அரசு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்தில் ஏறி பயணிச்சிருக்காங்க. இந்த பேருந்தை திருவண்ணாமலை அடுத்த அத்திப்பாடு கிராமத்தை சேர்ந்த டிரைவர், அதாவது ஓட்டுநரான சிவகுமார் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவர் நல்ல ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. திருவண்ணாமலையில் காலையில் 8:15 மணிக்கு எடுத்த இந்த பேருந்து சரியாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு 12:15 மணிக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே இந்த பேருந்து திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் எல்லாருமே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் சிவகுமார் இந்த பேருந்து மறுபடியும் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்தை திருவண்ணாமலை செல்லும் பயணிகள் ஏறக்கூடிய இடத்துல கொண்டு போயிட்டு அந்த பேருந்தை விட்டுட்டு டீ குடிக்க போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் மெதுவாக டீ குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இதனுடைய பேருந்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் அது கனெக்டர் இல்லா பேருந்து என்பதால் உள்ளே போய் சும்மா அப்படி நடந்து போயிருக்காரு. அப்படி நடந்த எல்லா சீட்டையும் பார்த்துட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் ஒரு பேக் இருக்கிறத பார்க்குறாரு. என்னடா இது, ஒரு பேக் இருக்குது, யாரோட பேக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த பையை எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, உள்ளே ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை திறந்து பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா 15 பவுன் நகை, அதுக்கப்புறம் 3 லட்சம் ரூபாய் பணம், அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோன் இருக்குது. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்னடா இது, நகை, பணம், செல்ஃபோன்லாம் இருக்குது, இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பையை யார் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருன்னே ஒன்றுமே புரியல, ஒரே குழம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. அதை ஆன் பண்ண முடியல. அதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கு. என்னடா இது, பாஸ்வேர்டு போட்டிருக்கு, சப்போஸ் இது ஆன் பண்ணியிருந்தால் கூட நம்ம இதில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஃபோன் பண்ணி இது யாரோடது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயில் சொல்லலாமே, இதில் பாஸ்வேர்டு போட்டிருக்கு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, இது இப்போதைக்கு ஆனில் தான் இருக்குது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலை, அப்போ யாராவது இந்த செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட யார் என்ன ஏதுன்னு விசாரித்து இந்த பையை அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோன் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை புறப்படுறதுக்காக ரெடியாக இருந்திருக்காரு. பேருந்தை விட்டு இறங்கிட்டு இங்கேயும் யாராவது வராங்களா, ஏதாவது ஃபோன் கால் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. யாருமே வரவே இல்லை. அவருக்கும் டைம் ஆகுது, திருவண்ணாமலைக்கு திரும்ப போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம இந்த பேக்கை பொறுப்பாக அந்த தொலைத்தவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு மன நிம்மதியோடு போகலான்னு நினச்சுமே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட சரி நம்ம போய் முதல்ல போர்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருந்த அந்த போர்டை எடுத்துகிட்டு திருவண்ணாமலை அப்படின்னு மாற்றுறதுக்காக திரும்ப பேருந்துக்குள்ளே ஏறி போய் அந்த பலகையை மாற்றுறாரு. அப்படி அவர் மாற்றிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் சரியாக பார்த்திங்கன்னா பிற்பகல் ஒரு 12:43 மணி இருக்கும். அந்த டைமில் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஒரு பெண்மணி அழுதுகிட்டே வராங்க. மஞ்சள் கலர் புடவையில் கண்ணை முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே ஒப்பாரி வச்ச மாதிரி அந்த திருவண்ணாமலை மார்க்கமாக இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி ஒவ்வொரு பேருந்தாக ஏறி பார்க்குறாங்க. அவங்க எந்த பேருந்தில் வந்தேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த டிரைவர் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் இவரும் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறார். பஸ்ஸுக்குள்ளே இருந்து அந்த பலகையை மாற்றிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவர் இந்த பெண்ணை கவனிச்சுட்டு, என்ன இந்த பெண் அழுதுகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, உடனே சிவகுமார் பேருந்து விட்டு இறங்கி வெளியே இங்கே வாமா, என்னமாச்சு, ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் திருவண்ணாமலையிலேருந்து காலையில் ஒரு 8:15 மணிக்கு சென்னை வரக்கூடிய பேருந்தில் வந்தேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பேருந்துலேருந்து இறங்கினேன். நான் இறங்கும்போது என்னுடைய ஒரு பையை நான் அந்த பேருந்தில் தவற விட்டுட்டேன். அதில் தான் என்னுடைய 15 பவுன் நகை, செல்ஃபோனு, 3 லட்ச ரூபா பணம் எல்லாமே இருக்குது. அது காணாமல் போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுகுறாங்க. அப்போது அந்த டிரைவரான சிவகுமார் சொல்லியிருக்காங்க, அம்மா அழாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய பேக்கு, உங்களுடைய பணம், நகை எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் அப்படியே அழுகை நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்கம்மா, என் கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை ஓட்டுநர் சிவகுமார் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் நேராக பார்த்திங்கன்னா பேருந்து கண்காணிப்பாளர் அறைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பேருந்து கண்காணிப்பாளர் அழைச்சி அவருடைய முன்னிலையில் அந்த பெண் தவற விட்டு போன அந்த கைப்பையை திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைக்கும் போதே அவர் சொல்லியிருக்காரு, இப்போவே நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்கம்மா, உங்களுடைய நகை, பணம், செல்ஃபோன் எல்லாமே சரியாக இருக்கான்னு இப்போவே நீங்கள் செக் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துலேயே அந்த பை எல்லாமே திறந்து பார்த்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த ஓட்டுநருக்கும் அந்த பேருந்து நிலைய கண்காணிப்பாளருக்கும் அந்த பெண்மணி கண்ணீர் மல்க நன்றி சொல்லி வச்சாங்க. அப்போது இதை கண்டு அங்கிருந்த பயணிகளும் ஊழியர்களும் ஓட்டுநர் சிவகுமாருடைய நேர்மையை கண்டு வியந்து, அரசு போக்குவரத்து கழகத்துக்கே நீங்கள் பெருமை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இந்த சம்பவம் குறித்து டிரைவரான சிவகுமார் என்ன சொன்னார்னா,
நான் வந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து அரசு போக்குவரத்து கழகத்தில வந்து பணியில வந்து சேர்ந்திருக்கேன். நான் திருவண்ணாமலை, தேனிமலை பணிமனையில தான் வந்து பணிபுரிஞ்சுட்டு வரேன். சென்னை, கோயம்பேடு நடத்துனர் இல்லாத சொகுசு பேருந்தில நான் ஓட்டுநராக பணி செஞ்சுட்டு வரேன். பேருந்தில வந்து கைப்பைய தவறவிட்ட பெண் வந்து பேருந்தில ஏறும்போதே அதிகமான பைகளோட தான் பஸ்ஸில ஏறுனாங்க. இறங்கும்போது அவர் தான் வந்து கடைசி நபராவும் இறங்குனாங்க. அதனால அவருடைய முகம் வந்து என்னுடைய மனதில வந்து பதிஞ்சிருச்சு. தவறுவிட்ட கைப்பை வந்து அவருடையதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதேபோல அதே பெண்மணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வந்து அந்த பேக்க காணோம் அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அவர அழைச்சு விசாரிச்சபோது அவரு வந்து அவங்களும் அதே தான் சொன்னாங்க. என்னுடைய நகை, பணம் எல்லாத்தையுமே காணோம். பேக்க மிஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்கள கூட்டிட்டு வந்து பேருந்து கண்காணிப்பாளரோட முன்னாடில வச்சு அவங்களுடைய பொருள அவங்க கிட்ட ஒப்படைச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நான் என்னடா லேட் ஆயிட்டே இருக்கே, திரும்ப நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போணுமே, ஒருவேளை இந்த கைப்பைய வந்து அந்த பஸ்ல தவறவிட்ட பெண்மணி கிட்ட வந்து ஒப்படைக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த பெண் வந்து சீக்கிரமாவே அவங்க வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லி வேகமா ஓடி வந்ததால, இப்ப அவங்க கிட்ட கையில குடுத்துட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித நேயத்துடனும், அர்ப்பணிப்புடனும் ஓட்டுநர் பணியை மேற்கொண்டு வரும் இந்த டிரைவரான சிவகுமார நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய பாராட்டுகள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.